அண்மை செய்தி. வடமேற்கு வங்கக்கடலில் வட ஒடிசா மேற்கு வங்க கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தெற்கு வங்கதேசத்தை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் என்னென்ன விஷயங்களை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க? வணக்கம் பூர்ணிமா. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேசம் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி இருக்கிறது. வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளுக்கு அப்பால் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா.